தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, புதன்கிழமை சுசேப்பர் நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? புதன்கிழமைன்னா உங்களோட குடும்பத்துடைய நாள். நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிற வல்லமையான இந்த அருமையான வேலையில் அன்பர்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள். அன்பர்களே, இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக, இறை கிருபையிலே ஆசீர்வாதமாய் வாழ்வீர்களாக. எனவே உங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிங்கள். இன்றைக்கு நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். நம்மளை அவர் சும்மாலாம் வச்சிடலங்க. நம்ம கனி தரணும்னு அவர் தான் வைத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம எல்லார்கிட்டையும் ஒன்று உண்டு. நம்ம எல்லாம் சும்மாலாம் அப்படி வந்துடல. இந்த பிறப்பு என்பது சும்மாலாம் கிடையாது. ஒன்றுமில்லாத சூழ்நிலை கூட இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இருக்கலாம். ரொம்ப வறுமையினுடைய சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கலாம். ஏற்கனவே ஆண்டவர் சொல்கிறாரு, சும்மாலாம் இல்லை, நீ கனி தருவ, நீ நம்பு, நீ நம்பு. இந்த உலகத்தில் பெரும்பாலும் பாருங்களேன், ஜெயிப்போன்னு எல்லாரும் சொல்லிட மாட்டாங்க, சொல்கிற மனிதர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது எல்லா டைமும் அவர் நம்மளை பார்த்து சொல்கிறது, நீ ஜெயிக்க போகிற, நான் உனக்கு துணையாக இருக்கேன். நீ வெற்றி பெறுவ, நான் உனக்கு துணையாக இருக்கேன். நான் உனக்காக பெரிய திட்டம் வச்சுருக்கேன், என்னை நம்பு. நீ என்கிட்ட வா, நான் பிரச்சனைலாம் பார்த்துக்கிறேன், நான் உனக்காக மறிந்து போகிறேன், நான் என் வாழ்க்கையை உனக்கு தரேன். இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் கடவுள். மனிதர்களாய் நம்ம தான் அந்த இயேசுவை பார்க்கறது இல்லை, அவர் சொல்கிறத கேட்கறது இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தருகிற செய்தி யோவான் நற்செய்தி 15:16 இறைவார்த்தை 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இன்னைக்கு நற்செய்தியுமே அதுதான் நண்பர்களே. யோவான் நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 11லிருந்து 28 10 வினாக்கள் தரப்படுகிறது. அரசன் ஒருவன் தன்னுடைய ஆட்சி உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக செல்லுகிறான். அப்பொழுது அவன் 10 வினாக்களை தருகிறான். தந்துட்டு நீங்க வாணிபம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போறான். ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் இவன் அரசனாய் மாறுவதற்கு விருப்பம் இல்லை. அவன் அந்த ஆட்சி உரிமை வாங்குறதுக்கு தான் போகிறான். இது இயேசு எந்த பின்னணியில் இதை சொல்கிறார் என்றார், இயேசுவா இந்த காலத்தில் பாசல் என்ற தன்னுடைய சகோதரன் இறந்து விடுகிறான். எனவே ஏரோது யூதாவினுடைய அரசராய் மாறுகிறார். சகோதரனுக்கு பதிலாக அவனுடைய சொந்த சகோதரன் இறந்து விடுகிறார். அந்த ஆட்சி உரிமையை அவன் ரோமில் தான் பெற்று சொல்ல வேண்டும். எனவே ரோமர்களிருந்து வாங்கணுன்றதுக்காக செல்கிறான். ஆனால் அவன் ரொம்ப கொடுங்கோல் நிறைந்த மன்னன். எனவே அவனுடைய ஆட்சியை பிடிக்காமல் மக்கள் இருக்கிறார்கள். அவன் மீண்டும் ஆட்சி உரிமையை பெற்று வருகிறான். அப்பொழுது யாரெல்லாம் தனக்கு உதவியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு இன்னும் வினாக்கள் தந்து பொறுப்புகளை எல்லாம் தருகிறான். யாரெல்லாம் தன்னை எதிர்த்தார்கள் அவர் அழிக்கிறான். அதன் அடிப்படையிலே ஆண்டவர் இந்த மினா என்ற இந்த உவமை தருகிறார். 10 மினா. அப்போ திரும்பி வருகிற பொழுது ஆண்டவர் சொல்ற அந்த கதையில் ஆண்டவர் 10 வினாக்களை தந்து வாணிபத்துக்கு செல்லுகிறான். வாணிபங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறான். மீண்டும் அரசனாய் வருகிறான். அவன் கணக்கு கேட்கிறான். 10 மீனா வந்தவன் சொல்றான், அரசே நான் இன்னும் 10 மீனா கொடுத்தேன். சரி, 10 நகருக்கு அதிகாரி ஆயிரு. அரசே நான் இந்த 10 வைத்து 5ஐ உருவாக்கினேன், 5க்கு அதிகாரி ஆயிரு. கடைசி ஒருத்தவரா, அரசே நீங்க ரொம்ப கண்டிப்பானவர், தண்டிப்பீங்க, அதனால் நான் உங்களுக்காக பயந்து ஒரு கர்ஷிப்பில் கட்டி வைத்திருக்கிறேன் சொல்லி ஒரு மீனாவை எடுத்து கொடுக்குறான். அப்போ அரசன் அவன் மீது கோபம் கொண்டான். ஏன் நீ உன்னிடம் கொடுத்ததை மறைச்சி வச்ச, பயன்படுத்திருக்கலாமே. நண்பர்களே, நம்மளுடைய இறுதி நாளில் ஆண்டவர் அதை கேட்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன், உனக்கு திறமையை கொடுத்துருக்கிறேன், நீ ஏன் அதை நம்பாமல் இருக்க, நீ ஏன் ஜெபிக்காமல் இருக்கிற, நீ ஏன் அதை பயன்படுத்தாமல் இருக்க. உங்கள் திறமைகளை கட்டி போடாதீர்கள் நண்பர்களே. உங்கள் திறமைக்கு நேரங்களை ஒதுக்கி வைக்காதீர்கள் நண்பர்களே. இன்று உங்களுடைய நாள். வெளியில வாங்க, வெளியில வாங்க. நீங்கள் அமர்ந்து இருந்தது போதும், நீங்கள் மௌனமாக இருந்தது போதும், நீங்கள் உங்கள் நேரத்துக்காய் காத்திருந்தது போதும். இந்த நாள் அந்த நாள் இந்த நாளே. இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். உன் வீட்டு மீட்பு அடையும். குடும்பத்தை நாளை கொண்டாடுகிறவல்ல, உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், குடும்ப வெள்ளமையை காணும். இந்த நாள் உன்னுடைய நாள். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உன்னை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். எப்படி ஏற்படுத்தியிருக்கிறேன் என்றால், நீ கனி தருவும் அந்த கனியில நீ நிலைத்திருக்கவும் நான் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறேன். எனவே வல்லமையான இறை கிருபையிலே அப்பா நான் உங்களை நம்புறேன். ஆண்டவரே, நான் என் திறமையை பயன்படுத்துறேன், அப்பா என் கூட இருங்க. ஆண்டவரே, என் திறமையை நோக்கி நான் ஓடுகிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை, இது அபிஷேகம், ஆசீர்வாதம். செவிப்போம், நம்ம அபிஷேகமாய் வாழ்வோம். நன்றி ஆண்டவரே, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இந்த புதன்கிழமை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக.
பிள்ளைகள் வல்லமையிலே வாழ்வார்களாக. யாரெல்லாம் திறமையை இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இன்னும் வேலை செய்யணும் ஆசையா இருக்கு ஆனால் வேலை செய்ய முடியல, இன்னும் நிறைய உழைக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனால் உழைக்க முடியல, சோம்பேறித்தனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்க தொடுக ஆண்டவரே, வல்லமையிலே தொடப்படுவார்களாக. பிள்ளைகள் கிருபையிலே வாழ்வார்களாக. பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வார்களாக. குறிப்பாக இந்த புதன்கிழமை வீட்டில் என்ன பிரச்சனைகளோ, என்ன கஷ்டங்களோ, என்ன கவலைகளோ, என்ன வலிகளோ, என்ன ரணங்களோ, என்ன சமாதானமே இல்லாத சூழ்நிலைகளோ, என்ன கடன் பிரச்சனையோடு இருக்கிறார்களோ, வீட்டில் நல்லது நடக்க மாட்டேங்கிறது, பணம் வந்தால் அந்த பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது, இன்னும் பல்வேறு பிரச்சனைகளோடு போராடுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிரச்சனை இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஒப்புக் கொடுக்கிறேன். வல்லமையான இறைவன் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை தொடுவாராக. இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே வாழ்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் இறை கிருபையை பெற தலைவணங்கி இந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க விண்ணப்பங்க கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.